இந்த புரி புரி செய்மான நம்பினா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்ல. என்னங்க உங்களால உறுதியா சொல்ல முடியுமா இந்த ஊர்ல உங்களுக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். முயற்சி பண்ணா எதை வேணாலும் சாதிக்கலாம். எப்படி வெட்டின பாத்தீங்களா? நான் ஒரு மாவீரன். எனக்கு வேலை தராம வேற யாருக்கு தருவாங்க? அது மட்டும் இல்லாம யாருக்கும் தெரியாத பல விதைகள் எனக்கு தெரியும். கத்திய உரையில போடாம கீழே போடுறது ஒரு வித்தை. அப்பா மனசு வருத்தப்படுற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது ஷின்சான். உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிருமாங்க. என்னோட திறமைக்கும் என்னோட வேகத்துக்கும் எனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேன். நான் மட்டும் முதலாளியா இருந்தேன்னு வைங்க, அந்த ஆளுக்கு தான் கண்டிப்பா வேலை தருவேன். கொஞ்சம் வாய மூடு. கரெக்ட் தான். வாய மூடுன்னு சொன்னல. நீங்க 3 பேரும் ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஐயா சாப்பாடு சாப்பாடு சாப்பிட கூப்பிடுறாங்க. நல்ல சமயத்துக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. அத பார்த்தோனே ஷின்சானுக்கு ஒரே சந்தோஷம் பாருங்களேன். அக்கா இத பாக்கும்போது எனக்கு நாக்கெல்லாம் ஊறுதுக்கா. அக்கா எங்க அம்மா சமையல பாக்கும்போது கூட எனக்கு இப்படி எல்லாம் தோணுதே இல்லக்கா. என்ன தைரியம் இருந்தா அவங்க கிட்ட உங்க அம்மாவை விட்டு கொடுத்து பேசுவ? ஆமா, என்ன அது? பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. இது யாருன்னு எனக்கு தெரியும். இவன் அந்த பெரிய மந்திரவாதியோட சிஷ்யன். பேரு இஷிமேன். என்னது, மந்திரவாதியோட சிஷ்யனா? என்னது, உண்மையிலே இது மந்திரவாதியோட வேலையா? ஓ மந்திரவாதினா யாருமா? கோயில்ல மந்திரம் சொல்றவரா? கோவில்ல மந்திரம் சொல்றவங்க இல்ல ஷின்சான். மந்திரவாதிங்கன்னா இந்த மாதிரி சில வித்தைகளை செஞ்சு மக்களை பயமுறுத்துறவங்க. அப்ப பயங்கரக்காரங்களா அவங்க? உங்க அம்மாவை விட 3 மடங்கு பயங்கரக்காரங்க. உண்ட மசாலா வாங்கினா எங்க அப்பாவுக்கு தூக்கம் வராதே. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே நினைப்பு தானா? ஆமா, இந்த மந்திரவாதிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன் கேளுங்க. ரொம்ப புத்திசாலியான பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அவன் வீட்டு வேலைக்காரியா மாத்திடுவான். என்னது, புத்திசாலி பொண்ணுங்களா? ஐயா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு வேற ஏதாவது வேலை செய்யணுங்களா? ரொம்ப நம்ம இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அந்த மந்திரவாதி புத்திசாலி பொண்ணுங்களை கடத்திட்டு போய் அவருக்கு வேலைக்காரியா மாத்திடுவாரா? என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும். அந்த மந்திரவாதி கீழே வந்துட்டு இருக்கான். பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. கண்டிப்பா இந்த மந்திரவாதி பார்க்க பயங்கரமா தான் இருக்க போறான். பாக்க பயமா இருக்கு. இப்போ பயந்து என்ன பிரயோஜனம்? இனிமே உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்னோட உண்மையான உருவத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க போல இருக்கு. பார்க்க அழகா இருக்கேன்ல. இந்த மட்டப்பலகையை பார்த்தா நாம இப்படி மட்டையானோ? ஆமா. இங்க இருக்கிற அந்த புத்திசாலியான பொண்ணை என்னோட மாஸ்டருக்காக நான் தூக்கிட்டு போக போறேன். உயிர் மேல ஆசை இருந்தா என்ன தடுக்காதீங்க. மரியாதையா என் கூட வந்துரு. வேண்டாம், என்ன விட்டுருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் புத்திசாலி இல்ல. உன்னை என் கூட வர சொன்னல. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். அடடா, இந்த பாட்டியோட குடைச்சல் தாங்க முடியலையே. என்ன சொன்ன? நான் பாட்டியா? உன் முகத்தை என்னைக்காவது கண்ணாடியில பாத்திருக்கியா? என்னங்க, என்ன பாட்டின்னு சொன்ன இவனை அடிச்சு நொறுக்குங்க. நொறுக்கிடுறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் வைஃப பார்த்து பாட்டின்னு சொல்லுவேன். ஆண்டினாவது சொல்லிருக்கலாம்ல. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என் கோவத்தை அதிகப்படுத்துறீங்களே உங்களை. என்ன இப்படி குள்ளமாக்கிட்டா? என்ன குத்தி பாக்குறியா? அந்த பையனுக்கு உன் கூட விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. சரி சரி, நான் வந்த வேலையை பாக்குறேன். என்கிட்ட காப்பாற்றவே முடியாது. எங்க போற? அவரை பழைய நிலைமைக்கு மாத்திட்டு போ. மிச்சி, அம்மாவை இலவசமா கூட்டிட்டு போகுது. ஏய், என் காலை விடு. உன்ன மாதிரி பாட்டியை என் மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போனா அடிப்பாரு. யார பார்த்து நீ பாட்டி பாட்டின்னு மறுபடியும் சொல்ற? இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. அந்த மந்திரவாதிக்கு நேரம் சரியில்லை. பிரச்சனையை பார்சல் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கான். ஐயா, தயவு செஞ்சு உங்க 2 பேரையும் கேட்கிறேன். எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்துங்க. ஓஹோ அப்படியா? அது சரி, நீங்க தான் அந்த பொண்ணோட அப்பாவா? என்ன பார்க்க அப்பா மாதிரியா தெரியுது? என்ன மனுஷன் நீங்க?
உங்க மனைவியை ஒருத்தன் கடத்திட்டு போயிருக்கா, அதை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? நானும் என் மனைவியும் வாழ்ந்த சந்தோஷமான நாட்களை நான் இப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். கண்ணை மூடனா வாங்கின அடிதான் ஞாபகத்துக்கு வரும். வேண்டாம், உனக்கு வலிக்குது, வென்று. ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா இங்க வந்து என்ன காப்பாத்துங்க. ஏய், ஏன் இப்படி கத்தி கத்தி உயிரை வாங்குற? ஆஹா, என் மந்திர கோலு. ஐ, இது யாரு? இன்னைக்கு இது புதுசா ரொம்ப இருக்கு. அழகா இருக்கு. ஒருத்தன் பேசினாலே புரியாது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் கத்துறீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. நீ யாரு? நான் தான் பூரி சைமோன், ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறவன். ஓ, நீங்க ஆபத்துல இருக்கிற மக்களை காப்பாத்த வந்த ஹீரோவா? தயவு செஞ்சு என் மனைவியை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். பணம் தருவியா? எதுக்கு பணம்? ஓசியில வேலை செய்ய நான் என்ன ஓபி அடிக்கிறவனா? கஷ்டப்பட்டு வேலை செய்யறவன். அப்ப அவர் என்ன கமிஷன் வாங்கிய வேலை செய்யறாரு? சரி சரி, ஏதாவது பார்த்து பண்ண. அவன் என்ன உனக்கு சப்போர்ட்டா? வாங்கிக்க. எனக்கு பிடிக்காதது ரெக்கமெண்டேஷன். ஐயோப்பா, ரொம்ப கோவக்காரனா இருப்பான் போல இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் இல்ல. ஒரு காலத்துல பெரிய மகாராஜாவா இருந்தவன். இப்ப யார், நீயா? என்னாச்சு? மந்திரவாதிங்க எங்க ஊருக்கு வந்து ஆட்களை கடத்திக்கிட்டு இருக்கும் போது அவங்கள காப்பாத்த போன என்ன மந்திரம் போட்டு இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. நல்லா இருந்த என்ன பன்னிக்குட்டியா மாத்தி இந்த ரெண்டு குச்சிக்குள்ள அடைச்சு வச்சுட்டாங்க. இதுதான் என் கதை. கதை உங்களை விட கேவலமா இருக்கு. இப்ப எனக்கு பழைய உருவம் வேணும்னா நான் அந்த மந்திரவாதிகளை எப்படியாவது கண்டுபிடிச்சு அழிச்சே ஆகணும். இப்ப அதுக்கான நேரம் வந்துடுச்சு. இங்க பாருங்க பாஸ், உங்களால மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். தயவு செஞ்சு என் மனைவியை காப்பாத்துங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஓகே, வாங்க போலாம். என்ன வசனம் பேசிட்டு வயித்த புடிச்சிட்டீங்க? நான் கடமையை செய்யலாம்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த காலை கடன் ஞாபகம் வந்துடுது. இப்ப நான் உடனே போயாகணும். மன்னிச்சிடுங்க. கடமை வீரனா இருப்பான்னு பார்த்தா காமெடி வீரனா இருக்கானே. ஷின்சான், அந்த பக்கம் போ. வாங்க போலாம். ஆமா, யார் நீங்க? இவர்தான் எங்க நைனா. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நீங்க ஏன் இவ்ளோ குள்ளமா இருக்கீங்க? நான் முதல்ல ஹைட்டா ஹேண்ட்ஸமா இருந்தேன். என் பொண்டாட்டிய பாட்டின்னு சொன்னதுக்காக மந்திரவாதி கிட்ட சண்டை போட போனேன் பாருங்க. என்ன இப்படி ஆக்கிட்டா. எங்க அப்பாவுக்கு மந்திரவாதிக்கு நடந்த பெரிய போர்ல அந்த மந்திரவாதி எங்க அப்பாவை கடைசியில குள்ளமாக்கிட்டான். அதான் நான் சொல்லிட்டேன்ல. நீ என்ன என்னோட எக்கோவா? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க பாருங்க மேடம், காட்டுக்குள்ள உங்கள மாதிரி பொண்ணுங்கெல்லாம் தனியா போக கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் வேணா உங்க வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு கோழையான பொண்ணு இல்ல. எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? இதுக்கு மேல உங்க அது கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களும் அந்த மந்திரவாதிக்கு எதிராக தான் சண்டை போடுறீங்களா? இல்ல, இந்த ஊர்ல நிறைய புத்திசாலி பொண்ணுங்க காணாம போயிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. அதை தேடிதான் நான் இங்க வந்திருக்கேன். நீ என்னதான் தேடினாலும் அவங்கள உன்னால கண்டுபிடிக்க முடியாது. யாரு பேசுறது? நான் யாருன்றத நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா? அப்படின்னா நான் சொல்றேன் கேளு. நான் காத்த உருவாக்குற மந்திரவாதி. இப்படி எல்லாம் கூட மந்திரவாதிகள் இருப்பாங்களா என்ன? கத்தி ரொம்ப சிரிசா இருக்கு போல இருக்கே. சத்தியபாணி, என்ன பயந்துட்டீங்களா? இதுக்கெல்லாம் நாங்க பயப்படுவோமா என்ன? அப்படியா? அப்ப எங்க தடுத்து பாரு பார்க்கலாம். உன்னால எங்களை பயமுறுத்த முடியாது. நீ கடத்திட்டு வந்தத அந்த அப்பாவும் புள்ளையும் பார்த்துட்டாங்களா?
ஆமா, ஆனா அவங்க இந்த இடத்தை கண்டுபிடிக்கணும்னா பல இடையூறுகளை தாண்டி தான் வரணும். ஷின்சான் நல்லா கெட்டியா பிடிச்சுக்க. ஏதாவது மரத்தை பிடிக்க வேண்டியதானே, என்ன எதுக்காக வந்து பிடிக்கிறப்போ? ஷின்சான் உன் மந்திரத்தை பயன்படுத்து. ஆமால நான் புரிபுரி சைமோன், ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறவன். என்ன நீ ஹீரோவா? நீ சாதாரண பண்டிக்குட்டி. கோவத்தை கலராத, அப்புறம் உன்னை காப்பாத்தாம தனியா ஓடி போயிடுவேன். ஓடி போயிடு. என்ன என் காத்த சமாளிக்க முடியலையா? நாம இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும். ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களாலதான் எதுவும் செய்ய முடியல. அட்லீஸ்ட் நானாவது ஏதாவது செய்யலாம்னா ஏன் இப்படி பண்றீங்க? நானே போறேன். ஷின்சான் எனக்கு பயமா இருக்கு. நீ ஏன் அவங்கிட்ட போயிட்டு இருக்க? என்ன குடிமையா இங்க வர்றான்? அவ்வளவு தூரம் போனது இதுக்குதானா? சரி விடு. அப்பாடா, பிளக்க புடுங்கி விட்டாச்சு. இனிமேல் இந்த ஃபேன் சுத்தாது. இவன் உண்மையிலேயே மந்திரவாதி இல்ல ஷின்சான், இவன் ஒரு போலி. அதனால பயப்படாத. பரவாயில்லப்பா, நீங்களும் புத்தாலித்தனமா தான் வேலை செய்றீங்க. சரி சரி, இந்த புரிய மறுபடியும் உள்ள புடிச்சு போடு. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணிட்டான். எங்களை காப்பாத்தாம இங்க இருந்து ஓடினவன் தானே நீ. காப்பாத்தினதுக்கு பணத்தை எப்ப தருவ? ஓடி போயிட்டு நீ பணம் வேற கேப்பியா? அவங்க பக்கத்துல நெருங்கிட்டாங்க. இப்ப நாம என்ன பண்றது மாஸ்டர்? எதுவும் கவலைப்படாத. குளத்துல இருக்கிற மந்திரவாதியை சமாளிக்க சொல்லியிருக்கேன். ஷின்சான், இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு புரியல. அக்கா, உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே எங்க அம்மா ஞாபகம் வருது. அப்படியா? ஆமா, எங்க அம்மா எங்க அப்பா வெட்டி விடுற மாதிரியே நீங்களும் அடிக்கிறீங்களே. உனக்கு வாய் கொஞ்சம் நீளந்தா. ஷின்சான், நான் சொல்றத கேளு. இங்க உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க அம்மாவை காப்பாத்தலாம் வா. நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரது? நான் இந்த குட்டையில வாழற மந்திரவாதி. என் பேரு குட்ட மந்திரவாதி. ஆனா நான் குட்டையா இருக்க மாட்டேன். இது யாரு புதுசா குட்டையா இருக்க மாட்டேன் தட்டையா இருக்க மாட்டேன்னு யாரோ வராங்க. அடுத்த காமெடி பீஸ் போல இருக்கு. வாங்க போலாம். இருங்க, அவசரப்படாதீங்க, நில்லுங்க. யாரு இது? அலுமினிய பத்திரத்தை அடிக்க வச்ச மாதிரி இருக்கு. எட்டப்ப மாத்திரம் மதிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை ஒரு வழி பண்றேன். கழுவ போட்ட அழுக்கு பாத்திரம் மாதிரி இருக்க. உன்னை பார்த்தாலாம் பயம் வராதுப்பா. ரொம்ப பேசினா ஒளிய வச்சு பேர் எழுதிடுவேன். ஏதோ ஒண்ணு பார்த்து கொஞ்சமாவது பயப்படுங்க. எப்ப அட்டாக்க பாருங்க. பாத்தல்லா. எப்படி ஐயா, எப்படி மட்டையை படுத்திருக்காங்க பாத்தீங்களா? வந்ததுல இருந்து பாக்குற நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. அப்பா அப்பா, எனக்கு ஏய் தம்பி, என்ன பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? என்ன பண்ற? ஏய், இவ்வளவு தண்ணி புடிச்சு வச்சு என்ன பண்ற? ஷின்சான், பார்த்து ஜாக்கிரதை. அந்த தண்ணியில போய் விழுந்துற போறான். பிரச்சனை. ஐயா, இந்த தண்ணி கொஞ்சம் வெதவெதப்பா தான் இருக்கு. ஏய் ஷின்சான், தண்ணியோட கலரை பாத்தியா? என்ன பாத்திரம் போல போல கவுந்துருச்சு. எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. அந்த தண்ணியில தான் இவனுக்கு பவர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஷின்சான். சரியான ஆளுப்பா. தண்ணியில பவரை வச்சுட்டு அதை மூடி வைக்க வேண்டாமா? எல்லாம் கொட்டி போச்சு பாருங்க. இப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறாங்களே, இவங்களுக்கு என்னதான் வேணும்? அது மட்டும் இல்லாம உங்க அம்மா நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்களால அந்த மந்திரவாதிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க குளத்துல இருக்கிற மந்திரவாதியையே அழிச்சிட்டாங்க. அவங்க கூடிய சீக்கிரமே இங்க வந்துருவாங்கன்னு தோணுது. என்ன பண்ணலாம்? நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இரு. எல்லாத்துக்கும் நான் ஒரு வழி வச்சிருக்கேன். நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் மாஸ்டர். இருங்க, இதோ வந்துட்டேன். பெல் அடிச்ச உடனே மாஸ்டர் நடுங்கி போயிட்டாரு. ஒருவேளை கதவுக்கு அந்த பக்கம் இருக்கிறவரு இவரை பயமுறுத்துறவரா இருக்குமோ? ஓகே, நாம வந்துட்டோம். அதுக்குள்ளயா? அப்ப எங்க அம்மா இங்கதான் இருக்காங்களா? ஷின்சான், அவசரப்பட்டு உள்ள போகாத. மாட்டிக்கிட்டோம். எங்களோட இடத்துக்கு உங்களை வரவேற்க நீ யாரு? மரியாதையா அந்த பொண்ணுங்களை விடுதலை பண்ண போறியா இல்ல என்கிட்ட அடி வாங்க போறியா? கவலைப்படாத, உன் கூட சண்டை போட போறவன் நான் கிடையாது. நீ பெரிய வித்தக்காரினா உன் கூட சண்டை போடுறதுக்கு என் மாஸ்டரே வருவாரு. அவரை நீ சமாளி. உன் திறமைய பாத்துருவோம். நான் இங்க ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். அதனால அவங்களெல்லாம் நீயே சமாளிச்சுக்க.
மாஸ்டர் சொன்னதை கேட்டல்ல, உன் கூட நான் தான் சண்டை போடணுமா? பாத்தல்ல இப்படிலாம் சண்டை போடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கியா? தயாரா இருக்கியா? என்ன இதுக்கே சோர்ந்து போயிட்டியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இத பார்க்கும்போது எனக்குள்ள இருக்கிற வீரம் அப்படியே பொங்குது. அக்கா ஹெல்ப்புக்கு எங்க அப்பா வரட்டுமான்னு கேக்குறாருக்கா. ஏற்கனவே சண்டை போட போய் தானே உங்க அப்பா இவ்வளவு குள்ளமா இருக்காரு. ஏய் ஷின்சான், அந்த புரிபுரிய கொஞ்சம் கூப்பிடு. ஓகே. நான் தான் புரி சைமோன். ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறவன். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அந்த சிவப்பு ட்ரெஸ் போட்ட அக்காவை போய் காமாத்து போ. ஆனா எனக்கு கத்தி சண்டை போட வராதே. அப்புறம் எதுக்கு தான் பெரிய ஹீரோ நினைக்கிற? பன்னிக்குட்டி வேடிக்கை பார்க்காம எனக்கு உதவி பண்ண சீக்கிரம் வா. என்ன தைரியம் இருந்தா என்ன பன்னிக்குட்டின்னு சொல்லுவேன். பின்ன நீ பண்ணிக்குட்டி தானே? சரி, நான் அவளை காப்பாத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி, ஹலோ மேடம், நான் உன்னை காப்பாத்தினா எனக்கு 1 லட்சம் ரூபாய் தருவேன்னு இதுல எழுதி சைன் போட. சைன் கேக்குற நேரமா இது? என் கூட சண்டை போடுறதை விட்டுட்டு அந்த பன்னிக்குட்டி கிட்ட என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன தைரியம்? அட்டை டப்பா மாதிரி நின்னுக்கிட்டு என்ன பன்னிக்குட்டின்னு சொல்றியா? முடிஞ்சா என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டு. நீ சண்டை போட வேண்டியது இந்த பக்கம். அட, என்னோட பிரஷ காணோம். அந்த பிரஷ் இல்லனா இந்த பொண்ணு எப்படி சைன் பண்ணும்? பிரஷ் தானே இந்தா. ஷின்சான் பெயிண்ட் வச்சு ஏதோ பண்ணதால அந்த இச்சி மேன் அழிய போறான்னு நினைக்கிறேன். என்னாச்சு இவனுக்கு இந்த முக்கு முக்குறா? நீ என்ன தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா உன்னால கண்டிப்பா என் மாஸ்டரை தோக்கடிக்க முடியாதுங்கிறத மறந்துடாத. பரவாயில்ல, ஒரு வழியா நாம அந்த மந்திரவாதியோட சிஷ்யனை அழிச்சிட்டோம். நான் நார்மல் ஆயிட்டேன். இதுக்கு என்ன ஆச்சு? புரிபிரி சைமானியும் அந்த மந்திரவாதி தான் பன்னிக்குட்டிய மாத்திட்டாராம். இதுக்கு முன்னாடி இவர் அழகான மகாராஜாவா இருந்தாராம் சொன்னாரு. என்ன அழகான மகாராஜாவா? உண்மையிலே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மகாராஜா. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். இந்த ஊர்ல நடக்கிற எல்லா தப்பையும் தட்டு கேட்கிறவா நான் ஒருத்திதான். என்ன, நான் ரொம்ப அழகா மாறிட்டேன்? அது சரி. உன்னை போய் அழகா இருக்கேன்னு சொன்னேனே. உனக்கு என்ன சுத்தமா கண்ணு தெரியாம போயிடுச்சா? தாடி எல்லாம் ஷேவ் பண்ணி எவ்வளவு அழகா இருக்கே என் செல்லம். வாங்க போலாம். ரொம்ப அவசரப்படாத. அந்த மந்திரவாதி நீதானே? கண்டுபிடிச்சிட்டியா? ஹாய், என் மிச்சி எங்க? எங்க அம்மா ஒழுங்கா குடுத்துடே. முதல்ல என் கூட சண்டை போடு. உன் கூடலாம் நான் சண்டை போட மாட்டேன். வளவளன்னு பேசாம சண்டை போடுங்க. தப்பு பண்ணிட்டு திமிரா வேற பேசுறியா? எல்லாரும் நான் சொல்லி தந்த மாதிரியே பண்றாங்க. ஒரே அடியில் அப்பீட் ஆயிட்டாரு. கேவலமான முகம் என்னாச்சுன்னு கண்ணாடியில பாக்குறியா? என்னப்பா இது தவளை தலையில திரி இருக்குது? எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஷின்சான். இப்ப என் சக்திய பாரு. யார்கிட்ட மோதுற? இதோ வந்துட்டு தப்பிச்சு ஓடுறான். எப்படி என்ன பார்த்து பயந்து ஓடி போயிட்டான்ல அந்த குண்டன். நீ இன்னும் இங்க இருந்து போகலையா? இதோ வந்துட்டு. அந்த மந்திரவாதி அடைச்சு வச்ச பொண்ணுங்கெல்லாம் இந்த ரூம்குள்ளதான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. உள்ள போலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேய், எனக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் கொண்டு வா சீக்கிரம். எனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா. சொன்னது கேக்கலையா? பொறுமையா இருக்க, எல்லாருக்கும் தேவையானதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஆஹா, எல்லா அக்காவும் இங்கதான் இருக்காங்கப்பா. சூப்பர். என்னங்க, நீங்க வந்துட்டீங்களா? மிச்சி, ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? என்ன சொல்ற மிச்சி? உன்னை காப்பாத்ததான் இங்க வந்தோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்க இந்த ஊர்ல வேலை தர வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பொண்ணோட புருஷன் நீங்க தானா? தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க இவங்களை. இவங்க இங்க வர்ற வரைக்கும் நான் ராஜா மாதிரி இருந்தேன். இவங்க வந்த உடனே நான் வேலைக்காரனை விட கேவலமா ஆயிட்டு. தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்க. ரொம்ப கஷ்டப்படுறியோ? அப்படின்னா நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும். என்ன சொன்னாலும் செய்யறேன். அந்த வேலைக்கு இது எவ்வளவோ தேவலாம். என்னையா அங்க புலம்பிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா சொன்ன வேலையை மட்டும் செய். இருங்க, 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 தரேன், தரேன். எனக்கு 2 கை தானே. கொஞ்சம் இருங்க, please, wait.
சந்தோஷமா இருக்கு பிச்சி. வந்த இடத்துல ஒரு நல்ல பிசினஸ் செட் பண்ணிட்ட. இனிமே ஜாலியா இருக்கலாம். உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீ ரொம்ப புத்திசாலி. நீங்களும் தாங்க. ஒரு வழியா எல்லா பெண்களையும் நான் காப்பாத்திட்டேன். கடைசியில இப்படி கழட்டி விடுறியே. ஓஹோ ஓஹோ ஓ. எல்லாரும் ஷோவை பார்த்து சந்தோஷப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி குதூகலமா நாளைக்கு நம்ம உட்காந்து ஷோ பாக்குறோம். ஓகேவா?